வணக்கம் நேயர்களே, இன்று நாம் சிறப்பு நேர்காணல் எடுக்க இருப்பவர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்துல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் முடிஞ்சு போன பழைய கதை, பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நயினார் நாகேந்திரன் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிறார். அவருடைய மரபணுவில் இன்னும் அதிமுக தான் இருக்கிறது. ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர், ஜெயலலிதா பேரவை செயலாளர், அம்மா பேரவை செயலாளர் என்ற பொறுப்பு அலங்கரித்து நாடெல்லாம் அன்றைக்கு வலம் வந்தவர். அதிமுகவில் ஒரு மதிக்க தகுந்த பர்சனாலிட்டி உண்டுன்னா அது அன்றைக்கு நயினார் நாகேந்திரன் தான். அந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு சொல்றாருன்னா அதிமுகவினுடைய மூல பலம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு அவருக்கு தெரியும். அதனால இவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இன்னும் நயினார் நாகேந்திரன் பிஜேபி கட்சி கரப்பட்ட வேட்டி இதுவரைக்கும் கட்டினதில்லை, கட்டவும் மாட்டாரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா வருகிற கால அவர் திருநெல்வேலி தொகுதியில நின்று தோத்துட்டாரு. அதிமுக 4வது இடத்துக்கு போயிட்டு இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்றிணைந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அவர் நினைச்சாரு. ஆனா இவருக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் தான் மட்டும் வாழ வேண்டும், இயக்கம் வாழக்கூடாதுன்னு கருதுகிறவர். தன்னை முன்னிறுத்துகிறானே தவிர தன்னுடைய கட்சியை முன்னிறுத்தாத ஒரு முட்டாள் எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் அதை ஏற்கல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செயற்குழுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. ஆனால் மீண்டும் உட்கட்சி பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னு பேசப்படுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, உட்கட்சி பிரச்சனை தான். பெங்களூர் புகழேந்தி முன்னாள் எம்எல்ஏ எஸ்.டி. பிரபாகரன், கே.சி. பழனிசாமி ஒரு மீட்பு குழுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் தாங்க இன்னைக்கும் கருதி கொண்டிருக்கிறார் சசிகலா. நீ அதிமுக பொதுச் செயலாளர் எப்படி ஆக முடியும்? அவர் பயணம் செய்யற கார்ல அதிமுக கொடி, அதிமுக கொடியை அவரை ஏற்றுகிறார். அதிமுக தொண்டர்கள் இருந்து அவரை சுற்றி நிற்கிறவர்கள் அதிமுக கொடியை வச்சிருக்காங்க. ஒரு சிறு அமைப்பை கூட இன்னொருத்தன் உரிமை கொண்டாடுனா செருப்பு பிஞ்சிடும். நீ ஒரு பெரிய ஆளுங்கட்சியா முதலமைச்சராக இருந்த நீ அதிமுகவுக்கு இனி ஒரு உரிமை கொண்டாடி கொடியை ஏற்றுகிறார் என்றால் நீ உயிரோடு இருப்பது இந்த மண்ணுக்கு சுமை. திரு வேலுமணி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு பேசுறாங்க. வேலுமணி அவர்கள் ஏன் அதிமுக ஒருங்கிணைக்கணும்? வேலுமணி முன்னாள் அமைச்சர். அவரு டெல்லியில பீஸ் கோயில் மூலமாக இந்த நாட்டுல நிறைய காரியம் சாதிச்சவர். கை நிறைய கணக்கு இல்லாம காசு வச்சிருக்கிறவரு. அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதிமுக ஒரு தொண்டனுடைய மனோபாவத்துல அவர் சிந்திச்சு அதுல என்ன தப்பு இருக்கு? அது வேற என்ன? வேலுமணி மூலமாக பாஜக சித்து விளையாட்டு விளையாடுகிறது அப்படின்னு பேசுறாங்க. பாஜக சித்து விளையாட்டு விளையாடத்தான் செய்வாங்க. சிவசேனாவை உடைச்சது யாரு? அவங்கதான். அகாலிதளத்தை உடைச்சது யாரு? அவங்கதான். இந்த நாட்டுல மேகாலயாவில அங்க இருந்த கட்சியை உடைச்சது யாரு? அவங்கதான். இந்த நாட்டுல எல்லா கட்சிகளையும் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சிக்குள்ளே ஊடுருவி உடைத்து உருக்குலைத்து அந்த இடத்துல குந்தி கொள்ளுகிற குரங்கு புத்தி தான் பிஜேபி கட்சிக்கு இருக்கு. அதனால அவர் செய்யத்தான் செய்வாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ரொம்ப அமைதியா இருக்காரு, அவருடைய மவுசு குறைஞ்சிச்சு, செல்வாக்கு இழந்து விட்டார் ஓபிஎஸ். ஏற்கனவே அமைதியா இருக்கிறவரு தான். அவர் ஒரு பரவலாக அரசியல் செய்து முன்னுக்கு வந்தவர் இல்ல. ஜெயலலிதாவினுடைய கருணை கடாட்சத்தால் அந்த இடத்துக்கு வந்தவர். அவர் இன்றைக்கு காட்டுகிற அமைதி நமக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரும் என்கிற நம்பிக்கையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருமதி சசிகலா அவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். ஆனா அந்த அளவுக்கு பேசு பொருளாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அவங்க தென்காசிக்கு போறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது, திறக்கப்படவில்லை. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது, திறக்கப்படவில்லை.
ஒரு இடத்துல போய் ஏன் இன்னும் எஸ்பி அலுவலகம் திறக்கல, ஏன் இன்னும் கலெக்டர் அலுவலகம் திறக்கல, பொதுமக்கள் எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்கன்னு அவங்க பேசுறாங்க. 2 நாள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திறக்கப்பட்டது, காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியா சசிகலாங்கிற கேள்வி எழுந்து விட்டது. அதனால அவருடைய பயணம் ஒண்ணும் தோற்கல. இனி எந்த திசையை நோக்கி அதிமுக பயணிக்கும் நினைக்கிறீங்க? மரணத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி, அழிவை நோக்கி. ஒரு உயிர் துடிப்புள்ள கட்சியை ஒண்ணுமில்லாம இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டுவதற்காக வெளிநாட்டு பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த அரசியல் மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அது எப்படிங்க? இல்ல, முதலமைச்சருடைய பயணத்துக்கும் தம்பி விஜயனுடைய கட்சி தொடக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய மாநாட்டுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. மாநாடு நடத்த போகிறார்கள். மாநாடு வாகை சுட வாழ்த்துக்கள். அவருடைய தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற ஒரு தித்திப்பான அறிவிப்பும் வந்து சேர்ந்திருக்கிறது. அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் விஜய் ஏற்படுத்த போகிறார் என்று இந்த நாட்டில் எல்லோரும் பேச ஆரம்பித்திருப்பது அவருக்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி. இன்னொன்று, ஒரு 250 கோடி ரூபாய் ஊதியம் பெறுகின்ற ஒரு நட்சத்திரம் அதை உதறி எறிந்துவிட்டு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றால் இது என்னை ரொம்ப வியக்க வைக்கிறது. ஒரு மாற்று அரசியலுக்கு தமிழ்நாட்டில் முகம் பெறுவதற்கு பல பேர் முயற்சித்தார்கள். குறிப்பாக விஜயகாந்த், அவரால் வெற்றி பெற முடியல. சீமா, அவர் அதுல வெற்றி பெற முடியல. டாக்டர் ராமதாஸ், அதுல வெற்றி பெற முடியல. இன்னைக்கு தம்பி வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்கு அவர் முன் வருகிறார். அதற்கான முதற்கதவு அவர் திறந்து விட்டது என்று சொல்லுகிறார். தடைகளை தாண்டி வாகைப்பூக்களை வாரிக்கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேன்சியான்னு சொன்னா ஒரு அழகான கொடிய இன்னைக்கு அந்த தம்பிகள் கையில கொடுத்திருக்கிறார். அந்த கொடியினுடைய அடையாளம் தமிழ்நாட்டு மக்களை வசப்படுத்தும்னு நான் நம்புறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மாநாட்டிற்கு அரசியலர்கள் கூட மிக முக்கியமான பிரமுகர்கள் கலந்துக்க போறாங்க. குறிப்பா ராகுல் காந்தி அவர்களே இந்த மாநாட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுகிறது. அது வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏதாவது அறிகுறி ஒண்ணும் தெரியலையே. அவர் அழைக்கலாம், அவர் வருவாரான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு சொல்றாங்க, திமுக அதிமுக கூட மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் சிலர் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்வதற்கான சூழல் இருக்கு, வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே, அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஒரு களைத்து போன சூழல்ல ஒரு இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் விஜய்கிட்ட கிடைக்கும் போவாங்க. அரசியல் மாநாட்டுக்குமே நிறைய நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பயப்படுகிறாங்க. இதெல்லாம் வழக்கமான நடைமுறை தான். ஒரு நேரடியா ஒரு அரசியல் பேச்சா விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே விஜயை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் பேசுறாங்க. அது உண்மைதானா? விஜயை பார்த்து மற்ற எல்லாருமே பயப்படுறாங்க. விஜயினுடைய வருகை சீமானை மிகச் சிறியவனாக ஆக்கிவிடும். தமிழக அரசியல் நிறைய மாற்றங்கள் என்ன நிகழ்வுகளை பார்ப்போம். இவ்வளவு நேரம் கடந்துட்டு நிறைய